எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராஜ் அலெக்ஸி பேசுகிறேன். இந்த விட நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சிக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? அதேமாரி நான் சொன்ன மாதிரி எப்படியும் அடுத்த வருஷம் 3 எக்ஸாம் வரும்னு சொன்னால் 3 எக்ஸாம் வந்துருச்சு. சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? குரூப் 1 எக்ஸாம் 23/6/2026 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸு இன்டர்வியூ அப்படியே ஒரு ஆர்டராக போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து குரூப் 2 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. அதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2026 நடக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ ப்ராசஸ் குரூப் 2க்கு. குரூப் டிஏக்கு நார்மல் டேரக்ட் கவுன்சிலிங் போய்டுவாங்க. அடுத்து குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 6/10/2026 நோட்டிஃபிகேஷன், 20/12/2026 எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பிஸியாக தான் இருக்க போகிறீங்க. 3 எக்ஸாமுக்கு பர்ஃபெக்டாக கோர்சஸ் இருக்குது. ஜாயின் பண்ணி படிங்க, டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணுறாதீங்க. நம்ம கோர்சஸ் எல்லாமே ஆப்பில் தான் ஃபுல் ஆக்டிவ் வச்சுருக்கிறேன். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். குரூப் 1 எக்ஸாமா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக படிக்கணும், அவ்வளோதான். குரூப் 2 டேவா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக படிங்க. குரூப் 4 சிங்கிளாக அழகாக ஃபஸ்ட்டு போங்க, அவ்வளோதான். யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக படிக்கிறீங்களோ ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிச்சிருவீங்க. புரியுதுங்களா? இல்லை நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிப்பேன், அப்புறம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. புரியுதுங்களா? டைம் நிறையா இருக்குது. இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாலிடாக ஒரு 6 மாதம் அப்படியே இருக்குது. இப்போ உட்காந்து படிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக எது படிக்கணும் எதை படிக்க வேணான்றது எனக்கு தெரியும். அது அப்படி தான் நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மெத்தடில் கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 ரூபா தான். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதுமாதிரி குரூப் 2 டேவா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,999 ரூபா. குரூப் 4 1999 ரூபா. சரிங்களா? ஃபீஸெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. கண்டென்ட் ஒருத்தாக இருக்கும். எல்லாமே ஆப்பில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோனு இல்லை டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்து 10 தடவை பார்க்க முடியும். ஆனால் சில இதில் நான் 20 டைம்ஸ் ரெண்டு தடவை சில வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. பட் இப்போ எப்படி கொண்டு போகிறேன்னாக்கா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃபார்மெட்டில் இருக்குது இனிஷியாக. ஓகேங்களா? பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆப்பில் தான் படிக்க முடியும். ஓகேவா? மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோ கிளாஸஸ் ஃபஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா சில புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னாக்கா புக்ஸ் எதுவும் வாங்க வேணாம். இதுதாங்க ஃபேக்ட்டு. சரியா? இவ்வளோதான் மேட்ரு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண சான்ஸ் அதிகம். அப்புறம் விட்டுட்டு எக்ஸாம் 1 மாதம் முன்னாடி ஐயோ படித்து பாஸ் ஆன கிளியர் பண்ணால் கேட்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். இப்போயே பாஸ் ஆயிருங்க. இப்போயே ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ தான் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கனாலும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எழுத முடியாது, பட் நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போயே. ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டிங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பை ஃபேமிலி. டேக் கேர். பாய்.